Hi friends, welcome to my channel. நான் உங்கள் சதீஸ்வரன். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காலி லினக்ஸ் ஓஎஸை விர்ச்சுவல் மிஷினில் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான ரெண்டு அப்ளிகேஷன் வேணும். என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் மிஷின் வேணும், அப்புறமேட்டு காலி லினக்ஸ் ஓஎஸ் வேணும். அது ரெண்டும் எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரோம்குள்ளே போயிருங்க. இதில் காலி லினக்ஸ் இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்குள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்மளுக்கு இப்போ விர்ச்சுவல் மிஷின் வேணும் அப்படின்னா, விர்ச்சுவல் மிஷின் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே போயிட்டு VMware டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு தேவையில்லை. இப்போது பேக் வந்துருக்கேன். இப்போது நம்மளுக்கு காலி லினக்ஸ் ஓஎஸ் வேணும், அதனால் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்போ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் மிஷினை ஓப்பன் பண்ணிக்கோம். இதில் கிரியேட் எ நியூ விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போது அதோட டைப்பு எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுன்னு கேட்குது. இதில் நார்மல் ரெக்கமெண்டட் டைப்பிக்கல் அதுவே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போது இதில் 3 மெத்தட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம டைரெக்டாக அந்த ஓஎஸை கொடுத்தோம்னா டைரெக்டாக அந்த விஷுவல் மிஷின் இன்ஸ்டால் ஆகிரும். இதில் செகண்ட் மெத்தட் அந்த ISO எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த ISO ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அதை ரீட் பண்ணிடும். தேர்ட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இது என்னென்னு அப்புறமேட்டு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லினக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். லினக்ஸில் எந்த இதுன்னு பார்த்து கொடுக்கணும். இதில் நான் இது கொடுத்துக்கிறேன். இதை நான் ஏன் அப்புறம் இதில் வந்து காலி இதுக்கு லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் அந்த விர்ச்சுவல் மிஷினை நம்ம அந்த ஓஎஸை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும். ப்ரௌஸ் கொடுத்து நான் கஸ்டமாக ஒரு லொக்கேஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இதில் ஓஎஸ்க்குள்ளே காலி லினக்ஸில் அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஓஎஸில் காலி அப்படின்னு நான் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எனக்கு அதில் தான் அந்த பேக்கேஜெல்லாம் இன்ஸ்டால் ஆகும். அதுக்கு வந்து மினிமம் 40 எனக்கு 40 GB ஸ்டோரேஜ் கொடுக்கணும். இது என்ன நான் சொல்கிறேன், இது வந்து ஒரே மல்டிபிள் ஃபைலாக ஸ்டோர் ஆகாமல் சிங்கிள் ஃபைலாக ஸ்டோர் ஆகிறதுக்கு இந்த ஆப்ஷன். நான் அதை இதுதான் மோஸ்ட்லி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மல்டிபிள் ஃபைல்ஸு ஒரே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் உள்ளே போகும். அதுக்காண்டி தான் இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இதில் தான் நம்ம ISO செலக்ட் பண்ணணும். இதில் வந்துட்டு கஸ்டமைஸ் ஹார்ட்வேர் அதை கொடுத்துருங்க. உள்ளே போய்ட்டு அதுக்கு எத்தனை GB RAM அப்படின்னு கொடுப்போம். ஆல்ரெடி எனக்கு வந்து இந்த விண்டோஸில் எனக்கு 8 GB RAM தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 8 GB RAM யூஸ் பண்ண முடியாது, அதனால் நான் இதுக்காக 2 GB RAM இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக 2 GB இருக்கட்டும். ப்ராசரு அது டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது இருக்கட்டும். இதில் இந்த நெட்வொர்க் சிடியில் தான் நம்ம வந்து ISO செலக்ட் பண்ணணும். இதில் வந்துட்டு நம்ம யூஸ் ISO இமேஜ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா ப்ரௌசரில் போயிட்டு நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அந்த ISOவை செலக்ட் பண்ணணும். அந்த ISOவை காலி லினக்ஸுக்குள்ளே இந்த இன்ஸ்டாலரை இதில் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த நெட்வொர்க் அடாப்டர் இது முக்கியம். இதில்
4 மெத்தட் இருக்குது. ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் கிளிக் பண்ணணும். ஏன்னா இந்த நெட்வொர்க் நம்ம நார்மலாக வைஃபை கனெக்ட் பண்ணுறது, அது வந்து அந்த நெட்டையே வந்து அந்த விர்ச்சுவல் மிஷினை யூஸ் பண்ணிக்கணும். அந்த காலிங் நெட்ஸ்க்கும் அதை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக. மற்றதான் அது ஐபி வச்சு ஒர்க் பண்ணுறது, அது தேவையில்லை. இது மட்டும் கொடுத்தா போதும். மற்ற இதெல்லாம் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது இருக்கட்டும். ஓகேவா, இப்போது ஃபினிஷ் கொடுத்துங்க. இப்போ வந்துடுச்சு. இப்போது இந்த பவர் ஆன் கொடுத்தீங்கன்னா அந்த காலிங் நெட்ஸ் ஆன் ஆகும். வந்துடுச்சு. இப்போது இதில் கிராஃபிக்கல் இன்ஸ்டால்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் கிராஃபிக்கல் இன்ஸ்டால்னால் நம்ம விண்டோஸ் மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த கிராஃபிக்கல் இன்ஸ்டால். அந்த மெத்தடே கொடுக்குறேன். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுறேன். லாங்குவேஜ் இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக அதுவே இருக்கட்டும். இதில் லொக்கேஷன் வந்து நம்ம இந்தியான்னு கொடுக்கணும். இது எதுக்காகனா, அது யூஎஸ்னு கொடுத்தோம்னா கடைசியில் நம்ம வந்து கொடுக்கும்போது டைமிங் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதனால் இந்தியான்னு கொடுப்பேன். இங்கிலீஷ் கான்ஃபிகர் கீபோர்ட் லாங்குவேஜ் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்கட்டும். கண்டினியூ கொடுங்க. இது வந்து இப்போதைக்கு நெட்வொர்க் தேவை நம்மளுக்கு. கொடுத்துருங்க. ஹோஸ்ட் நேம் என்னன்னு கேட்கும். இதில் நம்ம என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாம் காலின் தான் இருக்கும். நான் வந்து சதீஷ் காலின் செட் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் சதீஷ்னு இருக்கட்டும். யூசர் அக்கௌண்ட்டு சதீஷ். பாஸ்வேர்டு வந்து மினிமம் கன்ஃபார்ம் கொடுத்தே ஆகணும். ஸோ நான் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கிறேன். இதுதான் முக்கியமான விஷயம். பார்ட்டிஷன் டிஸ்க் பிரிக்கிறது எப்படின்னு இதில் நான் மேனுவல் கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுக்குறேன். இதில் இந்த விர்ச்சுவல் மிஷினுக்குன்னு 40 GB நான் ஒதுக்கியிருக்கேன். ஓகேவா, அதுக்குள்ளே போயிட்டு எஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த 40 GB இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணுறேன். நியூ பார்ட்டிஷன் கொடுக்குறேன். 40 GB எனக்கு வந்து 20 GB ப்ரைமரியாக இருக்கணும். கொடுத்துட்டேன். இப்போது இதில் வந்து நோட்டில் வந்து ரோட் கொடுக்கணும். கரெக்டாக இருக்குது. ஓகேவா, இப்போது டன் செட்டிங்ஸ் பார்ட்டிஷன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்போது நான் அந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபினிஷ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். எஸ் கொடுக்கும். நோ கொடுக்கணும். ரிட்டர்ன் போகவான்னு கேட்குது, அதை எடுத்துக்கணும்.
எஸ் கொடுக்கணும். சக்ஸஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த 40 GB டிஸ்க் ஒதுக்கியிருக்கோம். அந்த சொன்னல கருப்பு அந்த லோட மெனு ஹாப்பி 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 வெற்றிகரமாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. யூசர் நேம் சதீஷ், இங்கே கொடுத்தது தான் யூசர் நேம். பாஸ்வேர்ட் ஹாப்பி 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 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓஎஸ் போட்டாச்சு. இப்போது நம்ம VMwareல Kali Linux OS இன்ஸ்டால் பண்ணியாச்சு. கம்ப்ளீட். அதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நேரம் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், குட் பை.